இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்போ பேசுறது நீங்க பேயா? இப்படினா நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி வந்து ஈமச்சனம் கூட இந்த மாதிரி யாராச்சும் சாமி வந்துருச்சு இல்ல பேய் புடிச்சிருச்சு நான் தான் அந்த பேய் சொல்லி பேசினாங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே அவங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களை பக்கத்துல இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா இது மனம் சார்ந்த பிரச்சனை. டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படின்றது இதோட டேர்ம். இதுல தன்னைத்தானே இன்னொரு பர்சனா நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுற மாதிரி இவங்களோட ஆசைகளையோ இவங்களோட தேவைகளையோ அவங்க நிறைய பேசுவாங்க. இது எதுவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல பார்க்க முடியாது. நமக்கே சில நேரம் நம்புற மாதிரி இருக்கும். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மனநோய். இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த அவேர்னஸ் வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்சோ நீங்க பண்ண வேண்டியது சைக்காட்ரிஸ்ட பார்த்து மெடிசினல் சப்போர்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம அண்ட் தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் முக்கியமா தேவை. ஏன்னா மருந்து பயாலஜிக்கலான சில விஷயங்களை சரி பண்ணாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. அதை கவுன்சிலிங் மூலமா அவங்க எடுத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும்.